மற்ற அரசியல் கட்சிகள்லாம் ஏதாவது பொதுவாக எழுச்சி பேரணின்னு வைப்பாங்க, இல்லைன்னா வேற ஏதாவது பேர் வைப்பாங்க. மாநில மாநாடுன்னு சொல்லுவாங்க, 10வது மாநில மாநாடு அப்படின்னு தான் பேர் வைப்பாங்க. இல்லைன்னா முழு நிலவு பெருவிழா அப்படின்னு வைப்பாங்க. அதில் ஒன்றும் பொலிட்டிக்கல் கண்டென்ட் கிடையாது. நோ பொலிட்டிக்கல் கண்டென்ட். எந்த அரசியல் செய்தி அதில் கிடையாது. அதில் பேசிய அத்தனை பேச்சாளர்களின் பேச்செல்லாம் மறுபடியும் நீங்கள் ஒரு தடவை ரிவைன் பண்ணி பாருங்க, ரீவைன் பண்ணி போட்டு கேட்டு பாருங்க. நோ பொலிட்டிக்கல் மெசேஜ், ஒரு ஐடியாலஜி அதில் இருக்காது. அன்சைன்டிஃபிக் மெசேஜ் தான் இருக்கும். அறிவியலுக்கு புறம்பான செய்திகள், புராண செய்திகள், 21ஆம் நூற்றாண்டுகள் புராண நம்பிக்கை. விடுதலை சிறுத்தைகள் நடத்திய மாநாடுகள், நடத்துகிற மாநாடுகள், நடத்திய பேரணிகள், நடத்துகிற பேரணிகள் ஒவ்வொன்றிலும் ஒரு அரசியல் செய்தி இருக்கும், பொலிட்டிக்கல் கண்டென்ட் இருக்கும். ஆனால் சில சில்லறைகள் வந்து இவற்றையெல்லாம் உடைத்து விட்டார்கள். அவன் வேற சாதி, நீ வேற சாதி, அவன் வேற இவன் வேற என்ற சாதி வெறியை தூண்டி ஊட்டி அவர்களை பாழ்படுத்தி இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஷெட்யூல் காஸ்ட் என்கிற, தலித் என்கிற அடையாளத்தோடு யாரும் ஒன்று சேர்ந்து ஒரு மேடையில் ஏற முடியாத நிலையை உருவாக்கி விட்டார்கள்.